நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் தேவனுடைய கிருபையின் நாட்கள். நம்மை படைத்த தேவனை நிராகரித்துவிட்டு மனிதர்களாகிய நாம் செய்யும் பாவங்களே நம்மை தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. அநீதியை தண்டிப்பது நீதியுள்ள கடவுளின் கடமை. ஆனாலும் நியாயத்தீர்ப்பின் நாள் வருமென்ன முன்பாக தேவன் தம்முடைய எல்லையற்ற அன்பினால் பொறுமையோடு நமக்காக காத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரே மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. தண்டனையின் நாள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அழிவிலிருந்து தப்பிக்க தேவன் அருளிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றே உங்கள் பாவங்களுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் அருளும் பரலோக வாழ்வை இன்றே சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.